ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் பட்டாணியை நைட்டே ஊற வச்சுக்கணும். நான் பச்சை பட்டாணி 200 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அதை ஊற வச்சதை எடுத்து காத்தால் நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு, இந்த பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி வேணும். தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்த உடனே இந்த பட்டாணியை அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு கொதி வரும். அந்த மேலே வெள்ளை வெள்ளையாக பூத்து இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பட் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இன்னொரு வாட்டி கொதி வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே உப்பை சேர்க்கணும். சேர்த்துட்டு பேனை மூடிடணும் வெயிட் போட்டு. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை வெந்ததை பாருங்கள், நல்லா மணிமணியாக ஒத்தையாக வெந்திருக்கு. இப்போ அதை வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 2-3 விசில் கொடுத்தானா தோல் தனியாக காய்ண்டு வந்துடும். ஸோ அதனால் நம்ம பார்த்துண்டு ரெடி பண்ணிக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து ஒரு வத்தமிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ இந்த பட்டாணியை வெந்த பட்டாணியை இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். ஏன்னா அதில் உப்பு ஏற்கனவே போட்டால் கூட தண்ணியில் பாதி போயிருக்கும். கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், இன்னும் கூட போட்டுக்கலாம். போட்டு இந்த சுண்டல் பொடி இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு, தனியா, வத்தமிளகாய் வறுத்த அரைச்ச பொடி, அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட வேணாலும் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். சாதாரண நாளில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை கேரட் துருவி போட்டுக்கலாம். பசங்க ஸ்கூல்லேயும் வந்தவுடனே சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை பட்டாணி. ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.